எடுத்துருக்கேன் இல்லையா? தலக்காடு போய் எடுத்துருக்கேன். தலக்காடு சைடு அதுவும் அது அது கிடையாது. சிவசமுத்திரம் அது வேறம்மா, அது வேற. இப்போ ஏதோ சொன்னீங்க ஃபால்ஸு, அகன்சுக்கி ஃபால்ஸ். தலக்காடு கூட நல்லா இருக்கும். அகன்சுக்கி ஃபால்ஸா? இல்லை இல்லை, அதுவும் இல்லை. இப்போ தலக்காடு கூட இப்போ விசேஷம் கார்த்திகை. சந்தோஷம். எப்பா சமயம் வந்தால புஷ் மாதிரி வந்தாங்க. இது போடு. ஸ்க்ராட்ச் வந்து அதுக்கு மேலே பண்ணேன். ஓகே. இங்கே தான் மைசூரில் தான் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். ஈஸ்வரர் நதி மணலாக இருக்கும், மணல்லையே நடந்து போகணும். நம்ம ஒவ்வொரு சிவனாக பார்த்துட்டு போகணும். அது ஏதோ ஒரு சாபம். தலக்காடு ஒரு மைசூர் ராஜா கையாகும். இப்போ ஒரு வம்சம் விட்டு ஒரு இது விட்டு தான் அவருக்கு குழந்தை வாரிசு. ஒரு இது தத்தெடுத்துப்பா, அவளுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கு அவளுக்கு பிறக்காது. நன்றாய்பட்டினா இது போல் 59 கிலோமீட்டரு ஆசன் பக்கம். இன்னி வரைக்கும் அப்படின்னா முண்டேஸ்வரர் அது ஒன்றும் ஆச்சரியம். தலைச்சேரி தலக்காடு கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷம். ಬಸವೇಶ್ವರ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪ. என்ன ஊர்ல உனக்கு இந்த இடம் யார் சொன்னா? எனக்கு மைசூர் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்திமா. ஆமாம் ஆமாம், கணேஷ் தான். இப்போ அவன்லாம் எங்கடா இருக்கான்? அட்லாண்டா. யூஎஸ். ஃபாரின் போயிட்டானா? எது பேச போகிறீங்க? ஆமாம். எந்த ரூட்டு மட்டும் சொல்கிறது இப்போ? எந்த ரூட்டுன்னு தமிழ்நாட்டில் போட்டுது. ஆமாம் ஆமாம். அரளக்குப்பை சீதாராம் கொடுக்குறாங்க. சீதாபுரம் பேரா பயிர் தனியாக இருந்தால் நேரத்துக்கு வேறு லெவலில் பேசுகிறேன். வேலை பேசிட்டு இருக்கோம். நீ இப்போ ஒன்றும் இப்படி வருவியா இந்த ரூட்டில்? டே இது ரூட்டில் எடுத்துட்டா போட்டு நீ நான் ஸ்ரேயா சங்கீதா மம்மி தீப் அம்மாலாம் வந்தாங்க தானே இந்த ரூட்டா? ஆமாம் ஜி. இப்போ ரூட் வந்திருக்கோம். மேல்கோட்டையிலேருந்து வர ரூட் தானே இது? நீ வந்ததில்லை. அப்படியா? இந்த ரூட் என்னமோ மேல்கோட்டை இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதான் நான் கேட்டேன். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறேன். ஓகே கடைசியில் எங்கே கொண்டு போய் பாருங்க. ரொம்ப ரிஸ்க்காக போனேன். எனக்கு தெரியும். அதான் பழகிடுச்சு. பஸ் ரிஸ்க்குனா இந்த ரூட் கிடையாது. இதெல்லாம் சாதாரண.
சம்மாந்தூரம் தான் இது. என்ன கட்டிருக்காங்க அப்புறம் இது ஆக்சுவலி இது வந்து எந்த ரூட்டுன்னு சொல்ல. நம்ம சைட் ரூட் அது கேஆர்பேட்டை ரோடுன்னு போடு. நம்ம உன்சூர் ரூட் தான் கேஆர்பேட்டை ரோடு, அதான் நம்ம சைட் இருக்கிறது. கேஆர்பேட்டை ரோடுங்கிறேன். சம்மந்தமே இல்லாமே மைசூர்லாம் அல்லவே இல்லை. தெரிஞ்சு போச்சு எந்த இடம் ஐடியா வந்துருச்சு. அந்த இந்த வின்னர் படத்தை எடுத்துக்கிட்டு போகணும். ஃபால்ஸ் மாதிரி இருக்கு குட்டியா அதுதானே? ஃபால்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம், ஒரு நதி ராமநாத்புரா ராமநாத்புரா அது அருகல் கோடுறோம் அருக்கல் ஊர் அது ஆசன் பக்கம். கட்டுப்பிடி லெஃப்ட் எந்த ஊர் காட்டுறோம் அதுதான் போகணும். ಕೃಷ್ಣರಾಜಸಾಗರ ದೇವಸ್ಥಾನ, ವೇಣುಗೋಪಾಲ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ. ಅದೇ ಕಡ ನೀವು ಅದಕ್ಕೊಂದು ಸೀನ್ಲ ಇಲ್ಲಲ್ಲ, ಸಾಧಾರಣ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೂ ಸೀನ್ ಅನ್ಸುತ್ತೆ. பட் நீ வந்தது ಬಾ ಅவ்வளோ சீன்லாம் கிடையாது. ವೇಣುಗೋಪಾಲ ಸ್ವಾಮಿ ಟೆಂಪಲ್ ಸರಿ. ಅವಳು ಎಕ್ಸೈಟ್ ಅಂತೀನಿ ಅದ್ರ ಮೇಲೆಪ್ಪ கங்குவாவே சாதாரண விஷயம். இது போய் இவ்வளோ தூரமாக வரணும் அந்த கோவில். இங்கேருந்து ஆசிரமம் பக்கம் இல்லை, ஆசிரமம் முடிச்சிடலாமா? இன்னுமே ஆசன் பக்கம்லாம் கிடையாது. என்னண்டா என்ட்ராயப்பட்டினமே வெறும் 59 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து 40 90 ஆசன் 100 100லாம் கிடையாது. சென்னைப்பட்டினம் டு ஆசன் 40டா. அது ஈஸி ரூட் ஆகணும். அப்படி ஒன்று உனக்கு எக்டிக்காக இருக்குது. ஆசன் போய் என்ன பண்ண போகிற? போய் மசால் பொரி திங்கிறது. இப்போ ஊர் சுற்றி காட்டலாமா? இது என்ன இருக்குது? வேண்டாம் வேண்டாம் என்னண்டு நம்ம இது சச்சிதானந்த கணபதி போனோம். கணபதி அது சச்சிதானந்த. திருப்பி ஒரு யூட்டர்ன் எடுத்து போகணும். இல்லை இல்லை கரெக்ட் போகிற வழி தான். ஒன்றும் போகலாம். நீ என்ன 3:30. நம்ம இது இங்கே 4க்குள்ளே ரீச் ஆகிடுவோமா? 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடும்.